Ganapati Charanam, Gananada Charanam, Vanakkam, நான் RJ Nandini. The top 5 regrets of dying அப்படின்ற புக்ல இருந்து ப்ளீஸ் லிவ் யுவர் லைஃப், நாங்கள் விட்ட மிஸ்டேக்கை விடாதீங்கோ அப்படின்னு சொல்றதுல மூன்றாவதாக அவர்கள் குறிப்பிடுறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஐ விஷ் ஐ எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங் மோர். அதாவது என்னுடைய உணர்வுகளை நான் இன்னமும் தைரியமாக வெளிப்படுத்தி இருக்கலாம். அதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு காரணம் ஒன்று பயம், அடுத்தது தயக்கம். என்ன பயம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நான் என்னோட ஃபீலிங்ஸை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன யாரும் தப்பா நினைத்துருவார்களோ அப்படின்ற பயம். அடுத்தது தயக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நான் என் ஃபீலிங்கை சொல்றதால என் குடும்பம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதால எதுவும் கஷ்டப்படுவார்களோ அப்படின்றதால எங்களோட ஃபீலிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அப்படியே வைத்து விட்டோம். அது மிகப்பெரிய தப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஸ், எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஃபீல் சம்திங் வித் யோர் க்ளோஸர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லிடுங்க வெளியே. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி, ஒரு பலூன் அப்படி ஊதும்போது ஒரு லிமிட்டுக்கு தான் அது தாங்கும், அதுக்கப்புறம் அது வெடிச்சிடும். அந்த வெடிக்கிறது தான் எங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து சேரும். ஸோ இஃப் யூ ஃபீல் சம்திங் ஜஸ்ட் ஓப்பன் அப் அண்ட் டெல், பிகாஸ் அவை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அதை சொல்லியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், sometimes we feel like இன்னைக்கு எதுவுமே எங்களுக்கு செய்ய வேண்டாம், நோ ஐ வாண்ட் டு ஹேவ் அ ஜீரோ டே, ஜீரோ ஒர்க்கிங், குக்கிங், கிளீனிங், கிட்ஸை பார்க்குறதோ, வெளியே போகிறதோ, ஷாப்பிங் பண்ணுறதோ, அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இன்றைக்கு வேணாம். ஐ வாண்ட் டு பி இன் என்ன சொல்கிறது, ஒரு ஜீரோ மோட்ல இருக்குது, எனக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் தட் ஃபீலிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டே ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப், அங்கே போகணும், இங்கே போகணும், அது செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் ப்ளீஸ் உங்களோட ஃபீலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லவ் வந்துட்டு சொல்லிடுங்க. அவங்க தப்பா நினைப்பாங்களோ அல்லது அவங்களை காயப்படுத்துமோ அப்படின்றது எல்லாம் நினைக்காம ஜஸ்ட் ஓப்பன் அப் இன் அ வே. நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதுக்கான ஈஸியான லவ்வோடு சொல்கிற ஒரு வே இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ப்ளீஸ் எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங், அதை சொல்லிடுங்க. அதை வச்சிருக்க உங்களுக்கு அது அமர்ந்து அதுவும் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸாக உங்களுக்கு வரலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் என்ன தோணுதோ உங்களுடைய லவ் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்க. தாங்கள் அதை சொல்லாமல் விட்டதால நிறைய விடயங்களை இழந்து விட்டோம் அப்படின்னு அந்த முதியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் live your life, just travel பண்ணி கொண்டு போவேனா, live your life அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. I'll see you in the next video with the second point. Okay, take care.